வணக்கம். நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு முறையில் ஆவணத்தில் உள்ள அனைத்து தரப்பினரின் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு விவரங்களை பதிவு செய்வது பற்றிய இந்த எளிய வழிகாட்டி காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆவணம் உருவாக்கப்பட்ட பிறகு அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு தரப்பினரின் புகைப்படம் மற்றும் கைரேகை விவரங்களை பதிவு செய்வது கட்டாயமாகும். இதில் அடையாளச் சாட்சிகளும் அடங்குவர். இது நேரடி வருகை இல்லா ஆவணப்பதிவு முறை என்பதால் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு விவரங்கள் துல்லியமாக பதிவு செய்யப்படுவது மிகவும் முக்கியமானது. பதிவு செய்யப்படும் கைரேகை விவரங்கள் ஒவ்வொரு நபரின் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள கைரேகை தகவல்களுடன் UIDI மூலம் சரிபார்க்கப்பட வேண்டும். இந்த நடைமுறை அனைத்து விற்பனையாளர்கள், அனைத்து வாங்குபவர்கள், பொருந்தும் இடங்களில் அனைத்து பிரதிநிதிகள் மற்றும் ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து அடையாளச் சாட்சிகளுக்கும் பொருந்தும். முக்கியமான ஒரு கால வரம்பை நினைவில் கொள்ளவும். உரிமை கோருபவரின் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு செய்யப்பட்ட நேரத்திலிருந்து 30 நிமிடங்களுக்குள் சாட்சிகளின் புகைப்படம் மற்றும் கைரேகை விவரங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். அது 30 நிமிடங்களுக்குள் நிறைவேறவில்லை என்றால் உரிமை கோருபவரின் புகைப்படம் மற்றும் கைரேகை விவரங்களை மீண்டும் பதிவு செய்ய வேண்டியிருக்கும். தொடங்குவதற்கு முன் வெப் கேமரா மற்றும் தேவையான கைரேகை சாதனங்கள் உங்கள் மடிக்கணினி அல்லது மேசைக்கணினியுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்யவும். மேலும் பின்வரும் முன்தேவைகளை சரிபார்க்கவும். ஆதரிக்கப்படும் லெவல் 0 மற்றும் லெவல் 1 கைரேகை சாதனங்களின் பட்டியல் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆதார் கைரேகை விவரங்கள் தவறாக பதிவு செய்யப்பட்டால் அதிகபட்சம் 3 முயற்சிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். எனவே விரலை சரியான முறையில் வைத்து திரையில் காண்பிக்கப்படும் வழிமுறைகளை பின்பற்றவும். இப்போது அனைத்து தரப்பினரின் புகைப்படம் மற்றும் கைரேகை விவரங்களை பதிவு செய்வதை பார்க்கலாம். முதன்மை பட்டியலில் பதிவு என்பதை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து ஆவணப்பதிவு என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் எனது ஆவணங்கள் என்பதை தேர்ந்தெடுக்கவும். தேவையான ஆவணத்தை கண்டறிந்து தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு செய்தல் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போது புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு செய்தல் திரை காண்பிக்கப்படும். ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தரப்பினரின் விவரங்களும் அட்டவணையில் தானாகவே காண்பிக்கப்படும். திரையின் மேற்பகுதியில் சாதனச் சோதனை என்ற பொத்தான் காண்பிக்கப்படும். உங்கள் வெப் கேமரா மற்றும் கைரேகை சாதனங்கள் சரியாக இயங்குகின்றனவா என்பதை உறுதி செய்ய இந்த பொத்தானை அழுத்தவும். சாதனச் சோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்த பிறகு ஒவ்வொரு தரப்பினரின் புகைப்படம் மற்றும் கைரேகை விவரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பதிவு செய்யலாம். முதலில் ஆவணத்தை எழுதிக் கொடுப்பவரின் அல்லது விற்பனையாளரின் புகைப்படம் மற்றும் கைரேகை விவரங்களை பதிவு செய்வதை பார்க்கலாம். தொடர்புடைய தரப்பினருக்கு எதிரில் காண்பிக்கப்படும் புகைப்படம் பதிவு செய் என்ற பொத்தானை அழுத்தவும். ஒரு புதிய திரை திறக்கும். உலாவி வெப் கேமராவை பயன்படுத்த அனுமதி கேட்டால் அனுமதி என்பதை தேர்ந்தெடுக்கவும். அனுமதி வழங்கப்பட்ட பிறகு சாளரத்தின் இடது பக்கத்தில் நேரடி வெப் கேமரா காட்சி காண்பிக்கப்படும். புகைப்படத்தை பதிவு செய்வதற்கு முன் தேவையான மாற்றங்களை செய்யவும். தரப்பினரின் முகம் தெளிவாக தெரியுமா மற்றும் போதுமான வெளிச்சம் உள்ளதா என்பதை உறுதி செய்யவும். கேமரா காட்சியில் வேறு யாரும் இடம்பெறக்கூடாது. மேலும் முகத்தின் மேல், கீழ், இடது அல்லது வலது பகுதிகள் வெட்டப்படாமல் உள்ளனவா என்பதை உறுதி செய்யவும். இந்த சரிபார்ப்புகளை முடித்த பிறகு புகைப்படம் பதிவு செய் என்ற பொத்தானை அழுத்தவும். பதிவு செய்யப்பட்ட புகைப்படம் சாளரத்தின் வலது பக்கத்தில் காண்பிக்கப்படும். புகைப்படத்தின் கீழே படத்தை திருத்தும் வசதி காண்பிக்கப்படும். படத்தை திருத்து என்பதை தேர்ந்தெடுக்கவும். வலது புறத்தில் காண்பிக்கப்படும் கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி படத்தை பெரிதாக்கலாம், சிறிதாக்கலாம், சுழற்றலாம் அல்லது நகர்த்தலாம். முகம் சரியான முறையில் அமைந்துள்ளதா என்பதை உறுதி செய்யும் வரை படத்தை கவனமாக சரிசெய்யவும். புகைப்படம் திருப்திகரமாக உள்ளதென உறுதி செய்த பிறகு பயன்படுத்து என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் சமர்ப்பி என்பதை அழுத்தவும். சமர்ப்பித்த பிறகு பதிவு செய்யப்பட்ட புகைப்படம் முதன்மை திரையில் தொடர்புடைய தரப்பினருக்கு எதிரில் காண்பிக்கப்படும். அடுத்து அதே தரப்பினருக்கு எதிரில் உள்ள கைரேகை பதிவு மற்றும் ஆதார் சரிபார்ப்பு என்ற பொத்தானை அழுத்தவும். ஒரு புதிய திரை திறக்கும். தொடர்வதற்கு முன்
ஆதரிக்கப்படும் லெவல் 0 மற்றும் லெவல் 1 கைரேகை சாதனங்கள் மடிக்கணினி அல்லது மேசைக்கணினியுடன் இணைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளனவா என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்யவும். இந்த சாளரத்தில் 2 பொத்தான்கள் காண்பிக்கப்படும். முதலில் கைரேகை பதிவு செய் என்பதை தேர்ந்தெடுக்கவும். தொடர்புடைய லெவல் 0 சாதனம் செயல்படுத்தப்பட்டு கைரேகையை பதிவு செய்ய தயாராகும். தரப்பினரிடம் சரியான விரலை சாதனத்தின் மீது முறையாக வைக்கச் சொல்லவும். பதிவு நிறைவடைந்த பிறகு கைரேகை படம் சாளரத்தில் காண்பிக்கப்படும். இப்போது அதே சாளரத்தில் ஆதார் சரிபார்ப்பை தொடரலாம். ஆதாருடன் கைரேகை சரிபார் என்பதை தேர்ந்தெடுக்கவும். லெவல் 1 சாதனம் செயல்படுத்தப்படும். இந்த காணொளியில் காட்டப்பட்டுள்ளபடி திரையின் கீழ் வலது மூலையில் சாதனத்தின் நிலைச் செய்தி காண்பிக்கப்படும். பதிவு வெற்றி என்ற செய்தி தோன்றும் வரை தரப்பினர் விரலை சாதனத்தின் மீது அசையாமல் வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு கைரேகை தகவல்கள் ஆதாருடன் சரிபார்க்கப்படும். இதற்கு சில வினாடிகள் ஆகலாம். இந்த செயல்முறை நடைபெறும் போது சாதனத்தை அகற்றவோ அல்லது துண்டிக்கவோ கூடாது. ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிந்த பிறகு திரையில் வெற்றி செய்தி காண்பிக்கப்படும். சரி என்பதை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு கைரேகை நிலை முதன்மை திரையில் தொடர்புடைய தரப்பினருக்கு எதிரில் காண்பிக்கப்படும். இதன் மூலம் ஒரு தரப்பினருக்கான புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு நிறைவடையும். அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அனைத்து தரப்பினருக்கும், அதாவது அனைத்து விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், பொருந்தும் இடங்களில் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அடையாளச் சாட்சிகளுக்கும் இதே நடைமுறையை பின்பற்றவும். அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முன் ஒவ்வொரு தரப்பினருக்கும் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு நிலை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதா என்பதை உறுதி செய்யவும். அனைத்து தரப்பினரின் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவும் நிறைவடைந்த பிறகு பதிவு என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ஆவணப்பதிவு என்பதை தேர்ந்தெடுத்து எனது ஆவணங்கள் என்பதை அழுத்தவும். அதே ஆவணத்தை தேர்ந்தெடுத்து கட்டணம் செலுத்துவதற்கு முன் அச்சிடு என்ற பொத்தானை அழுத்தவும். உறுதிப்படுத்தல் திரை காண்பிக்கப்படும். அதில் ஆவண விவரங்களை முன்பார்வையிடு என்பதை தேர்ந்தெடுக்கவும். இதன் மூலம் நீங்கள் மற்றொரு திரைக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அங்கிருந்து இந்த காணொளியில் காட்டப்பட்டுள்ளபடி வரைவு ஆவணத்தை பதிவிறக்கம் செய்யலாம். இதன் மூலம் புகைப்படம் மற்றும் கைரேகை பதிவு செய்தல், ஆதாருடன் கைரேகை சரிபார்த்தல் மற்றும் வரைவு ஆவணத்தை முன்பார்வையிடுதல் தொடர்பான வழிகாட்டுதல் நிறைவடைகிறது. நன்றி.